என்னம்மா இருமிட்டு இருக்க? மாத்திரை போட வேண்டியதானே? சாப்பிடல, மாத்திரை போட எனக்கு தெரியும். ஆமா, நீ எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. வேலைக்கு மாத்திரை போட வேண்டியதானே? மாப்ள, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆமாதா. ஆஸ்பத்திரிக்கு அத்தைய கூட்டு போ. என்ன? சரிங்கதா. ஆமா, உழைக்கிற காசு அப்புறம் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துக்கிட்டுல. உனக்கு என்ன போச்சுன்னா போக வேண்டியதானே? அதை விட்டு பேசிக்கிட்டு இருக்க. மருமனே என்ன வெளியே காக்கா கத்துது? ஏலே, அது உங்க மாமால? ஆமா, அவரைத்தான் சொன்னேன். ஏனே வாசலே நின்னுட்டு கத்திட்டு கிடக்குற? உள்ள வானே. நான் மருமனே பூஜையில் இறங்கிட்டீங்க போல இருக்க. மாப்பிள, ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து வந்துருமா? யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதான் மாப்பிள வேலையா எனக்கு. போயா தூர. ஏம்பல அவரை முறைக்கிற? நான் தான் சொன்னேன். இங்க பாருமா, எப்பவும் கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு இவரை கூப்பிட்டு பொண்ணு பாக்குற எல்லாம் வச்சுக்காத. ஆமல, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ. நல்லா தின்றா தங்கச்சி. எனக்கு பொண்ணு கொடுத்தாலும் கொடுப்பேன், உன் மகனு பொண்ணு கொடுக்க மாட்டாமா. ஏனே இப்படி சொல்ற? ஏமா, தொடல மடைச்சாமைக்கு படையில வச்ச மாதிரி வச்சு கொடுத்தா இந்த பாரு திண்டு குமிச்சுக்கு இருக்கான். இப்படியே விரிஞ்சுக்கிட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பேன்? உன் கண்ணுல கொல்லி வைக்க ஏம்புல சாப்பிடறதான உனக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு, நீ சாப்பிடுறா. ரொம்ப மரியாதை குறைய ராஜாமி, நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டு போலாம், அதுங்களா போற? போன பிற்பாடு போன் பண்ணி சொல்லுமா. போடுமா. சரி உட்காரு. எங்கடா கோச்சுட்டு போறன்னு பார்த்தேன், நீயா போறாளு? பூரத்தையும் தின்னு விடாயடா, ஏன்னா கொஞ்சம் கொடுங்கடா. ஓசில திங்கிறதுக்கு எப்படி அலையுது பாரு. கொண்டாமா, நான் பாத்துக்கிறேமா. நான் பாத்து. சரி நீயே போட்டு சாப்பிடு. மாமா சாப்பிட்ட பிறகு அந்த கரண்ட் பில் கட்டணும்ல, கட்டிட்டு வர சொல்லு. சோத்தள்ளி வாயில வைக்கல, அதுக்குள்ள வேலை சொல்றேன். ஏய், நீ நல்லாரா?